ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஓணம் 4th டே, விஷாகம் நட்சத்திரம் வருது. ஸோ காலையில் வந்துட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு பூ பறிக்கிறதுக்காக போயிருந்தோம். எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இந்த ஒயிட் அண்ட் எல்லோ கலர் பூ தான் நிறைய இருக்குது. ஸோ அதிலேருந்து வந்துட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரெட் ரோஸ் இருந்தது, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு குட்டி பூக்கெல்லாம் வந்துட்டு போட்டு விட்டாச்சு. பூக்கெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டே வந்துட்டு சாதம் வடித்து வச்சுட்டு அவரைக்காய் இருந்தது. ஸோ அது வச்சுட்டு வந்துட்டு பொரியல் தான் பண்ணோம். பொரியல் அவரைக்காய் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு சட்டியில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவரைக்காய் வந்துட்டு ஆட் பண்ணி அந்த அவரைக்காய் வேகிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய், பூண்டு, மஞ்சப்பொடி, அப்புறம் வந்துட்டு ஜீரகம் அதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக வந்துட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அவரைக்காய் மிக்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 1 to 2 minutes வந்துட்டு குக் ஆகிறதுக்கு மட்டும் அந்த மசாலா இருக்குல்ல, தேங்காய் அதெல்லாம் அரைச்சி போட்டோம் இல்லையா, அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு குக் பண்ணி எடுத்தேன்னா வந்துட்டு அவரைக்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு எக் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எக் ஃப்ரையில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அது தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சால்ட்டும் பெப்பரும் மட்டும் ஆட் பண்ணி எக்கும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் வந்துட்டு பொரியல் பண்ணோம் இல்லையா, அந்த பொரியலில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் லஞ்சுக்கு மட்டும் கொஞ்சம் பொரியலில் வந்துட்டு வடித்து வச்ச சாதம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு லஞ்ச்சு வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சுது. ஸ்கூல் லஞ்சும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அது மேலே வந்துட்டு எக் ஃப்ரையும் வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.